உறவு, திடீர் விவாகரத்து முடிவு, உச்சகட்ட அசிங்கம், பாடகியுடைய கணவர் எடுத்திருக்க அந்த தற்கொலை முடிச்சு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் தமிழக மக்கள் அனைவரையும் கண்ணீரில் மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பாடகர் தம்பதியினரில் ஒருத்தவங்க நம்ம செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துலேருந்து பாட்டு பாடுறதுல ரொம்ப பிரபலமானவங்க. அப்படியாப்பட்ட இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆனாங்க. இந்த நிகழ்ச்சியில் இவங்க தனக்கென ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்ச நாள்லயே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமானாங்க. அப்படியாப்பட்ட ரெண்டு பேரும் விஜய் டிவி தாண்டி இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வெள்ளித்திரையில் கால் தரம் பதிச்ச மாதிரியே சின்ன திரையில் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள், விஜய் டிவி ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள்னு எல்லா இடங்களையும் மிகவும் பிரபலமாக இருக்காங்க. இந்த நிலைமையில இவங்க ரெண்டு பேருக்குமே சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. ஆனால் ராஜலட்சுமி அந்த அளவுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனால் செந்தில் கணேஷ் அப்படி இல்லை. ஸோ நாம் ஒரு பாடகராக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு நடிகராக மாறணும் அப்படின்னு தமிழ் சினிமாவில் 2-3 படங்கள் தொடர்ந்து நடித்தார். ஆனால் அவர் நடித்த படம் அந்த அளவுக்கு பெருசாக வெற்றி பெறல. ஆனால் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நாம் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு செந்தில் கணேஷ் தொடர்ந்து படம் நடிக்கிறதுல ரொம்பவுமே பிஸியாக இருக்காரு. இது எதுவுமே ராஜலட்சுமிக்கு பிடிக்கல. ஏன்னா செந்தில் கணேஷ் படம் நடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் கூட ரொம்ப நெருக்கமாக பழகுறாரு அப்படின்னு சில செய்திகள் ராஜலட்சுமிக்கு தெரிய வந்ததும் ராஜலட்சுமி அதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. செந்தில் கணேஷ் படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு பலமுறை அவங்கள்ட்ட சண்டையும் போட்டிருக்காங்க. ஆனால் செந்தில் கணேஷ் அது எதையுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஸோ படம் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பாக நடிகை கூட நெருக்கமாக இருந்துதான் ஆகணும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ராஜலட்சுமி கிட்ட பலமுறை சண்டையும் போட்டிருக்காரு. இப்படி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் பெரிய சண்டையாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் செந்தில் கணேஷ் அதை பற்றி எதுவுமே கண்டுக்காம தொடர்ந்து படம் நடிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்படி இப்போ நடிக்கிற படத்துல அந்த நடிகை கூட படம் நெருக்கமா இருக்கிற சில விஷயங்கள் ராஜலட்சுமிக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் கணேஷ் அடிக்கடி அவங்கள்ட்ட ஃபோன் பேசுறது இதெல்லாமே ராஜலட்சுமி தெரிய வர செந்தில் கணேஷுக்கும் ராஜலட்சுமிக்கும் நார்மலாக அந்த வாக்குவாதம் மிகப்பெரிய ஒரு சண்டையாக மாறியிருக்கு. அந்த சண்டையில செந்தில் கணேஷ் கடுப்பாகி, ஆமா நான் அந்த நடிகை கூட நெருக்கமாக தான் இருக்கேன், எனக்கு அந்த நடிகையை பிடிச்சிருக்கு, ஸோ உனக்கு விருப்பம் இருந்தா என் கூட இரு, இல்லைனா நீ கிளம்பி போயிட்டாரு, நான் உன்னை விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியை பயங்கரமாக அடித்து சண்டை போட்டிருக்காரு. அதில் கோவப்பட்டு ராஜலட்சுமி கிளம்பி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஆனால் செந்தில் கணேஷை பொறுத்த வரைக்கும் நாம சில படங்கள் நடிக்கணும் அப்படின்னா சில நடிகர் கூட நெருக்கமாக பழகிதான் ஆகணும், அதை கூட புரிஞ்சுக்காம தன்னை ரொம்ப தவறா கீழ்த்தரமாக பேசிட்டா ராஜலட்சுமி அப்படின்னு செந்தில் கணேஷ் பயங்கர மன உளைச்சலுக்குள்ள இருக்காரு. அந்த மன உளைச்சல்லையே அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிருக்காரு. அப்படி மது போதையில தான் அசிங்கப்பட்டுட்டேன் அப்படின்னும் தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா ராஜலட்சுமி இருக்கா அப்படிங்கிற மன விரக்தியில மன உளைச்சல்ல என்ன பண்ணன்னு தெரியாம செந்தில் கணேஷ் தனது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்காரு.